ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த கால வேளையில ஒரு மனமோடு ஒரே இருதயத்தோடு எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. கடந்த 5 மாதங்களும் நம்மோடு கூட இருந்தார். இந்த 5வது மாதத்தோடு இந்த கடைசி இந்த நாளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் வாய்களை திறந்து அப்பா அம்மாக்கு நன்றின்னு சொல்லுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா. எத்தனையோ நெருக்கங்கள், போராட்டங்கள், வியாதிகள், சஞ்சலங்கள், பொருளாதார நெருக்கங்கள், சரீர பலவீனங்கள் எல்லாம் நம்மளை சொந்த நேரத்தில் எல்லாம் அவருடைய கிருபை மாத்திரம் நம்மளை தாங்கலைன்னா நம்ம நிலைநிற்க முடியாதுங்க. நம்மளால நிலை நின்றிருக்க முடியாது. உள்ளத்தின் ஆழத்தில் அது எல்லாவற்றுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யோபு எல்லா நேரத்திலும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என்று சொன்னான் அல்லவா? ஹல்லேலூயா. இவ்வளவு நெருக்கத்தில் அவருடைய நாவு கர்த்தரை துதிக்கிற துதியிலே, ஆராதனையிலே ஒரு நாவும் அவருடைய சரீரம், ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் கர்த்தரை மகிமைப்படுத்தினது போல இந்த கால வேளையில சோதரம் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என்னோடு கூட சேர்ந்து எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறோம். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறோப்பா. தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவரீ நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். உம்மை எப்படி விசுவாசிக்கிறார்களோ, உம்மை எப்படி எதிர்பார்த்து உம்மை துதித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த விசுவாசத்தை தேவன் வர்த்திக்க பண்ணுகிற கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா புதிய ஒரு மாதத்துக்குள்ளாக கடந்து போக இருக்கிறோம். தேவனுடைய கிருபை எங்களை தொடர்ந்து தாங்கும்படியாக, ஆண்டவரே தொடர்ந்து எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய ஆளுகை உண்டாகட்டும். எல்லா மகிமை, எல்லா கனம், எல்லா துதியோ உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இந்த வேளையில பாடல் ஆராதனையை நடத்துகிற நம்முடைய பிள்ளைகளுடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பாடல் ஆராதனை சோதரம் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே பாடல் ஆராதனையிலே ஆண்டவரை கலந்து உம்மோடு சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. பெரிதான விடுதலை உண்டாகட்டப்பா. மாறி மாறி வருகிற போராட்டங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆவியாருடைய ஆளுகை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா மகிமையும், எல்லா கனமும், எல்லா துதியும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். பல நெருக்கத்தில் மத்தியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தொடர்ந்து பாடல் ஆராதனைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமை, எல்லா கனமும், எல்லா துதியும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சோதர கால வேளையிலே இந்த காணொலியின் மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்தவர். நம்மளை தொடர்ந்து பாதுகாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சோதரன் அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தேசத்தில் இருக்க எல்லா நெருக்கங்களிலிருந்து கர்த்தர் படிப்படியாக நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்து வருகிறார். தொடர்ந்து தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் அதிக
வேகமாக ஜெபிப்போம். மிக சீக்கிரமாக சோதனை சிறையிருப்பை மாற்றுவார். நம்ம சேர்ந்து ஆராதிக்க கர்த்தர் சீக்கிரமாக நமக்கு கிருபை செய்கிறவராக இருக்கிறார். இந்த கால வேளையில் ஒரு சில பாடலை பாடி நாம் கர்த்தரை நாம் ஆராதிக்க இருக்கிறோம். நம்முடைய பாஸ்டர் அவர்கள் முன்பாக வந்து பாடல் ஆராதனை நடத்துவார்கள். நம்ம எல்லாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். God bless you, சோதரன். கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே நாம் தேவனை பாடி ஆராய்ந்து தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். சங்கீதம் 143:10 சொல்லுகிறது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. தாவே சொல்றாரு, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. நம்ம ஒவ்வொரு நிமிடமும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம அறிக்கையிட்டு, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு, நம்ம தேவனுக்கு எதெல்லாம் பிரியமாக இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து நான் கர்த்தரோடு இருப்போம். அல்லேலூயா. ஒரு பாடலை பாடுவோம். 1 கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாத்திலே அர்ப்பணிப்போமா. அந்த பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 1 கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. 1 கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. மனதார வாழ வைப்பார் மகிமையின் தேவனர், பரலோகம் சேர்த்திடுவார் பரலோக ராஜனர். மனதார வாழ வைப்பார் மகிமையின் தேவனர், பரலோகம் சேர்த்திடுவார் பரலோக ராஜனர். துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடி கொண்டாடு, துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடி கொண்டாடு. மனுக்குல மீட்புக்காக வந்தவரும் இவரே, பாவங்கள் சாபங்களை மன்னித்தவர் இவரே. மனுக்குல மீட்புக்காக வந்தவரும் இவரே, பாவங்கள் சாபங்களை மன்னித்தவர் இவரே. பரலோக வாசலை திறந்தவர் இவரே, நித்திய ஜீவனையும் தந்தவரும் இவரே. பரலோக வாசலை திறந்தவர் இவரே, நித்திய ஜீவனையும் தந்தவரும் இவரே. துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடி கொண்டாடு, துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடி கொண்டாடு. 1 கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. 1 கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. மனதார வாழ வைப்பார் மகிமையின் தேவனர், பரலோகம் சேர்த்திடுவார் பரலோக ராஜனர். மனதார வாழ வைப்பார் மகிமையின் தேவனர், பரலோகம் சேர்த்திடுவார் பரலோக ராஜனர். துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடி கொண்டாடு, துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடி கொண்டாடு. உலகத்தில் வந்து உதித்த மெய்யான ஒளியே, நீதியின் சூரியனாய் வந்தவரும் இவரே. உலகத்தில் வந்து உதித்த மெய்யான ஒளியே, நீதியின் சூரியனாய் வந்தவரும் இவரே. பாவ இருளை நீக்கியவர் இவரே, பரிசுத்த வாழ்வை தந்தவரும் இவரே. பாவ இருளை நீக்கியவர் இவரே, பரிசுத்த வாழ்வை தந்தவரும் இவரே. துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடி கொண்டாடு, துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடி கொண்டாடு. 1 கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. 1 கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. மனதார வாழ வைப்பார் மகிமையின் தேவனர், பரலோகம் சேர்த்திடுவார் பரலோக
எல்லா நாமத்திலும் மேலான நாமமே. பிறழும் நோய்களும் நடுங்கி ஓடுதே, வல்லமையுள்ள தேவனும் இவரே. பிறழும் நோய்களும் நடுங்கி ஓடுதே, வல்லமையுள்ள தேவனும் இவரே. துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடி கொண்டாடு, துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடி கொண்டாடு. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. மனதார வாழ வைப்பார் மகிமையின் தேவனர், பரலோகம் சேர்த்திடுவார் பரலோக ராஜனர். மனதார வாழ வைப்பார் மகிமையின் தேவனர், பரலோகம் சேர்த்திடுவார் பரலோக ராஜனர். துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடி கொண்டாடு, துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடி கொண்டாடு. மனுக்குல மீட்புக்காக வந்தவரும் இவரே, பாவங்கள் சாபங்களை மன்னித்தவர் இவரே. ஆமென். மீட்புக்காக வந்தவரும் இவரே, பாவங்கள் சாபங்களை மன்னித்தவர் இவரே. பரலோக வாசலை திறந்தவர் இவரே, நித்திய ஜீவனையும் தந்தவரும் இவரே. பரலோக வாசலை திறந்தவர் இவரே, நித்திய ஜீவனையும் தந்தவரும் இவரே. துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடி கொண்டாடு, துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடி கொண்டாடு. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. மனதார வாழ வைப்பார் மகிமையின் தேவனர், பரலோகம் சேர்த்திடுவார் பரலோக ராஜனர். மனதார வாழ வைப்பார் மகிமையின் தேவனர், பரலோகம் சேர்த்திடுவார் பரலோக ராஜனர். துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடி கொண்டாடு, துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடி கொண்டாடு. அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி நம்ம ஆராதிக்க போகிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். பாடல் புஸ்தகத்திலே 3933வது பாடல், 3933. இந்த பாடலை பாடி நம்ம கதரை ஆராதிப்போம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆலயம் செல்ல
ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தூயவர் இயேசுவையே. நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே, நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே, என் காணிக்கை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. துதி கன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே, துதி கன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே, சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தூயவர் இயேசுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. அப்படியே முழங்கால் படிக்கத்தில் ஆராதிப்போம், துதித்திட வந்தோம், இருக்கலாம் இடங்களை முழங்கால் படிக்கிட்டு கத்தில் ஆராதிப்போம். ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சி தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சி தந்திடுதே. சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே, என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. அப்படி ஆராதிப்போம், துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே.
தீவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே என் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே என் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற யெகோவா தேவனையே ஆமென் ஆமென் துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே உம்மை ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே ஆமென் 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 துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே உம்மை ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே உம்மை ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே நன்மை செய்தவர் நீர் நன்றி செலுத்துவோமே ஆமென் நன்மை செய்தவர் நீர் நாங்கள் நன்றி செலுத்துவோமே என் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே ஆமென் ஆமென் என் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே தேங்க்யூ ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே
செலுத்துவோமே. துதி கன மகிமையுமே ஆமென். முழு மனதோடு செலுத்துவோமே. ஆமென். துதி கன மகிமையுமே உமக்கு செலுத்துகிறேன் சப்பா. தோடு செலுத்துவோமே. துதி கன மகிமையுமே நாங்கள் செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. ஆமென் ஆமென். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆமென். உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தூயவர் இயேசுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்றோமா. உண்மை ஆராதிக்க வந்தோம், உண்மை தொழுதிட வந்தோம் அப்பா. இந்த கால வேளையில மனுஷனை உருவாக்குன நோக்கமே அவரை ஆராதிக்கும்படியாக நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். என் ஜனங்கள் என் புதிய சொல்லி வருவார்கள், அவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தோல்வி என்பது இல்லைங்க. பல போராட்டங்கள் இருக்கலாம், நெருக்கங்கள் இருக்கலாம், சூழ்நிலைகள் இருக்கலாம். முடிவிலே சிங்கத்தின் வாயை கட்டி போட்டவர், அக்கினியை 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினியை செயலக்க பண்ண தேவன், சிறைச்சாலை கதவுகளை திறந்த தேவன், நம்மோடு கூட இருந்து நம்முடைய எல்லா சூழலிலிருந்தும் நம்மளை விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். எப்பேற்பட்ட வியாதியோ, எப்பேற்பட்ட நெருக்கங்களோ, போராட்டங்களோ என்று சொல்லி மனமுடைந்த நிலையில் இருக்கிறீர்களா? இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க. அதை பற்றி அந்த குருடன் கேட்டான், ஆண்டவரே நான் பார்வையடைய விரும்புகிறேன்ப்பா, நான் குருடன், நான் பார்வையடைய விரும்புகிறேன். உடைய பலவீனங்கள், உடைய நெருக்கங்கள், உடைய தேவைகள், நிந்தைகள் எல்லாவிடத்திலும் ஒரு தகப்படத்தில் சொல்லுவது போல ஏசப்பட்ட சொல்லுங்க. சப்பா, இப்படிப்பட்டதான் நெருக்கங்கள் இருக்கிற, வேதனைகள் இருக்கிற, என்னால் தாங்கிக் கொள்ள முடியல. என்ன உடைய மகிமையின் கரை என்னை தேற்றப்பா, என்னை விடுதலையாக்கப்பா. நான் உமக்கு நன்றி உள்ளவனா இருப்பேனப்பா. என் வாழ்நாள் முழுவதும் நான் உண்மை சேவிப்பேனப்பா. உமக்கு நன்றி உள்ள பிள்ளையாக இருப்பேனப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கூப்பிடுவதை கேட்கிற தேவன். கண்ணீரை கண்டேன், உன் கதறலை கேட்டேன் என்று சொன்னார் அல்லவா? இந்த மனோட இந்த நிலைமையில என்னை யார் தேற்றுவா?
எனக்கு ஆறுதலாய் யார் இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் சேர்த்துக் கொள்கிறவர், அணைத்துக் கொள்கிறவர். இந்த உள்ளத்தை ஒருவேளை மனுஷன் பார்க்க முடியாமல் இருக்கலாம், புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். என் இயேசு உடைந்த உள்ளங்களை பார்க்கிற தேவன். அவரை நோக்கி கெஞ்சுங்கள். வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது அவர் உங்களுக்கு இறங்குகிறவராக இருக்கிறார். நோக்கி கெஞ்சுங்கள். சப்பா யோபு கெஞ்சினான். அவரோடு கூட வழக்காட துணியாமல் அவருடைய இரக்கத்துக்காக நான் கெஞ்சுகிறேன் என்று சொன்னான் அல்லவா? அந்த இதயத்தை ஆண்டவர் தருவாராக. ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவர், எப்படி ஆண்டவர்னு கேட்காது. ஆண்டவரே, ஆண்டவரே சொல்றேன், என்னால புரிந்து கொள்ள முடியல, ஆனால் அப்படி எனக்கு வேணும் ஆண்டவரே. அப்படி அன்பு எனக்கு வேணும் ஆண்டவரே. உடைய மகிமையின் கிருபை எனக்கு வேணும் ஆண்டவர் என்று சொல்லும் போது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக இறங்குகிறவராக எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். தொடர்புடைய வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வாதம் தருவீராக. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான் என்கிற சொல்கிற வார்த்தையின்படி வார்த்தையினாலே எங்களுக்கு ஒரு உயிர் மீச்சு உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இடைபடுவீராக. எல்லா மகிமையும், எல்லா கனமும், எல்லா துதியும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கால வேளையிலே சோதர வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவனுடைய கிருபையை தேவன் நமக்கு அதிகமாய் தருவாராக. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல சத்தம், அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்தார். இந்த வாரங்களில் நம்மளை நடத்த போதுமானவராக இருக்கிறார். சீக்கிரமாய் இந்த சிறையிருப்பை மாற்றி ஆண்டவர் சீக்கிரமாய் நமக்கு ஒரு பெரிய விடுதலை தர போதுமானவராக இருக்கிறார். விசுவாசத்திலே உறுதியாக இருப்போம். ஆண்டவரை மகிமைப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். சோதரம் ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் சமூகத்தில் தனி ஜபங்கள், குடும்ப ஜபங்களை அதே நேரம் செய்ய ஆண்டவனுக்கு உதவி செய்வாராக. சோதர பரிசுத்தத்தை தருவாராக. தாழ்வே தகித்துக் கொள்ளுவோம். சோதரம் சகித்துக் கொள்ளுவோம். நெருக்கங்கள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது சகிக்கிற இருதயத்தை ஆண்டவன் நமக்கு தருவாராக. இதனாலே கர்த்தர் நமக்கு மேன்மை தர போதுமானவராக இருக்கிறார். சற்று இடம் தியானத்திற்காக நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வசனம், ஒரு வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம், என்னோடு கூட வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 23:1. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், நான் தாழ்ச்சி அடையேன், நான் தாழ்ச்சி அடையேன். தாழ்ச்சி அடையேன் என்கிற வார்த்தைக்கு சரியான நம்முடைய வார்த்தையில சொல்ல போனா சொல்றோம், நான் எனக்கு ஒரு குறைவும் படாது, எனக்கு ஒரு குறைவு வருவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒரு குறைவும் வருவதில்லை. அதுதான் சோதரம் நம்ம சொல்லக்கூடிய, நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தையில சொல்ல போனால், நான் சோதரம் கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறதுனால எனக்கு ஒரு குறைவும் வருவதில்லை. நம்முடைய சோதரம் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, நம்முடைய வீடுகளில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இல்லை என்று சொல்லி கேட்டா சோதரம் உடனே நம்ம சொல்லிடுவோம். எங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை, எங்க வீட்டில் டிவி இல்லை, சோதரம் எங்க வீட்டில் வாஷிங் மிஷின் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி சோதரம் சொல்லிடுவோம். என்ன இருக்குன்னு கேட்டா சில வேளைகளை சொல்ல தெரியாது. அல்லேலூயா. என்ன இருக்கு உங்க வீட்டில், என்ன இருக்குது அப்படின்னு கேட்டா, எங்க வீட்டில் நம்ம பீரோ இருக்குது, எங்க வீட்டில் ஏசி இருக்குது, அது இருக்கு, எல்லாம் இருக்கும். ஆனா இருக்குன்னு கேட்டா சொல்ல தர மாட்டோம். ஆனா இல்லாதத பெரிய லிஸ்டே போட. ஏன்னா நாம் அநேக நேரங்களில் பல குறைகளையே பார்த்து பார்த்து நாம் பழகி விட்டவர்களாக நாம் இருக்கிறோம். சோதரம் குறைகள்
ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நான் தாய்ச்சல், எனக்கு ஒரு குறைவே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை தாய்ச்சி என்கிறதான வார்த்தையை பார்க்கும்போது ஏன் நமக்கு சில வேளைகளில் குறைவு வருகிறது? ஏன் நம்முடைய வாழ்க்கையில சோதரம் நாம் சில வேளைகளில் நம்ம பல தாழ்ச்சியான பல குறைகள் வழியாக கடந்து போகிறோம் என்று சொன்னால், அதற்கான பதில் உபாகமத்தின் புஸ்தகத்துல ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். சோதரம், உபாகமத்தின் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கும் போது, நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவாயோ கீழ்ப்படிய மாட்டாயோ என்று சொல்லி பார்க்கும்படியாக சில வேளைகளில நம்முடைய வாழ்க்கையில சில குறைவுகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். 3ஆவது வசனத்தை வாசிக்கும் போது, நீ என் வார்த்தையினாலே பிழைப்பாய் என்பதை நீ அறியும்படி. சில வேளைகள் நம்முடைய வாழ்க்கையில சில குறைகள் வரும்போது நாம் தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்போம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு அற்புதங்களை அவருடைய வார்த்தையின் மூலமாக செய்வார் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக சில வேளைகளில் குறைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறாராம். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களில் வியாதிகள், சில நெருக்கங்கள், சில சரீரத்தில் சில பலவீனங்கள் வரும்போது மருத்துவ ரீதியாக சில வேளைகளில் சோதரம் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், உண்மைதான். ஆனால் அதற்கு மேலாக தேவனுடைய அற்புத சுகத்தை நாம் எப்போதுமே விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறவன் கரங்களை உயர்த்தி கர்த்தரை சோதரம். அல்லேலூயா. ஆண்டவருடைய அற்புத சுகத்தை, ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், போராட்டங்களா இருந்தாலும், இப்பேற்பட்ட குறைகளா இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு அற்புதங்களை செய்ய முடியும் என்பதை நாம் ஆணித்தரமாய் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. குறைகள் எதற்கு சொன்ன, தேவனுடைய வார்த்தையினாலே உனக்கு அற்புதம் உண்டாகும்படியாக சில வேளைகளில் சில குறைகளை வரைய ஆண்டவர் அனுமதிக்கிறார். 3ஆவதாக பார்க்கும்போது சோதரம், உபாகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கும் போது சில வேளைகளில் ஏன் நமக்கு சிறுமை நெருக்கம் என்று சொன்னால், சோதரம், பின்னாட்களை நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக சில குறைகளை ஆண்டவர் அந்த நெருக்கத்தின் பாதையில நடத்துகிறவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலே பல நெருக்கத்துக்கு ஊடாக அனுமதித்ததுனாலே பின் நாட்களிலே அவர்கள் கானான் என்கிறதான தேசத்துல மிக செழிப்பாக பலுகி பெருகி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட சந்ததியாக காணப்பட்டார்கள். இந்த நெருக்கம், இந்த போராட்டம்னா சில நெருக்கங்கள் பின் நாட்கள் நமக்கு ரொம்ப ஒரு ஆசீர்வாதமாக நாம் அந்த இருப்பதற்காக பின்னாட்கள் நமக்குள் அந்த பெருமை வராதபடிக்கு, நமக்குள் அகங்காரம் வராதபடிக்கு இந்த உயர்வுக்கு காரணம் இயேசு, இந்த மேன்மைக்கு காரணம் இயேசு என்றதான அந்த எண்ணத்தை சோதரம் வாழ்நாள் முழுவதும் நாம நன்றியோட பிள்ளைகளாக இருக்க ஆண்டவர் சில வேளைகளில் நெருக்கங்களை கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறார் என்பதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். அல்லேலூயா. யோசேப்புக்கு சோதரம் உயர்வு வந்த போது சோதரம் அவனுக்குள்ள பெருமை வரல, அவனுக்குள்ள அகங்காரம் வரல. ஏன்னா அவனை ஆண்டவர் சிறு வயதிலிருந்தே பல நெருக்கத்தின் வழியாக அவனை புடமிட்டு உருவாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. சிறு வயதிலிருந்தே சொந்த சோதரம் சகோதரங்களால் கைவிடப்பட்டான். சிறு வயதிலிருந்தே சோதரம் வேலை செய்கிற இடத்துல நெருக்கம், அடிமையாக விற்கப்பட்டான், எல்லா சூழ்நிலையும் விற்கப்பட்டான். ஆனால் ஆண்டவர் அந்த எகிப்து தேசத்திலே ஒரு பெரிய அதிகாரியாக, ராஜாவுடைய அடுத்த ஸ்தானத்திலே ஒரு பெரிய உணவுத்துறை அமைச்சராக அந்த பஞ்ச காலத்தில் இருந்தபோது எல்லாரும் அவனை சாஷ்டாங்கமாக விழுந்து வழிபட வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்ட போது சோதரம் அவனுக்குள்ள பெருமை இல்லை. அவனுக்கு தெரியும், சோதரம் இந்த உயர்வுக்கு காரணம் நான் அல்ல, என் தேவன் என்னோடு கூட இருப்பதனாலே. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. என் தேவனோடு கூட இருந்ததுனாலே என் தேவன் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். நான் ஆண்டவருக்கு நன்றியுடையவனாக இருக்க விரும்புகிறேன். உங்களுடைய சொந்த சகோதரர்கள் அந்த சோதரம் பஞ்சத்திலே ஆகாரத்துக்காக வந்தபோது சோதரம் யோசேப்பு நினைத்தா, என்னை குழியில தள்ளி போட்டீங்க, என்னை கொலை செய்ய நினைச்சீங்க, என்னை விற்று போட்டீங்க என்று சொல்லி பழி வாங்கி இருக்கிறான். ஆனால் வேதம் சொல்கிறது, தன் சொந்த சகோதரர்களை பார்த்தபோது அவனுடைய உள்ளம் உடைந்தது, அவன் இடத்தேடி போய் அழுதான். சோதரம் பாருங்க, பழி வாங்கிற இறுதி இல்லை.
சோதரம் அவங்களை கொலை செய்யக்கூடியதான எண்ணம் இல்லை, அவன் இடம் தேடி போய் அழுதான் என்று சொல்லி ஆண்டவர் அவரை இருதயத்தை அப்படி அந்த சிறுமையில பக்குவப்படுத்துகிறார். நம்முடைய அநேக நேரங்கள் நமக்கு வருகிற சிறுமைகள் நம்மளை பக்குவப்படுத்துகிறது. அந்த சிறுமையில நம்ம அமைதியாக சோதரம் இருந்து பழக, அமைதியாக தங்களை காத்துக்கொள்ள தேவன் கிருபை தருவாராக. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. யாருடைய வாழ்க்கையில சோதரம் எதற்காக நம்முடைய வாழ்க்கையில குறைவு வருகிறது என்று சொல்லி பார்த்தோம். யாருடைய வாழ்க்கையில ஆண்டவர் சோதரம் குறைவை நிறைவாய் மாற்றுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கோம்னு சொன்னால், அதற்கு முன்பாக இந்த குறைவானதை ஆண்டவர் எப்படி நிறைவாக தாழ்ச்சி அடைவதில்லை, அதனுடைய அர்த்தத்தை கூட கொஞ்சம் ஆழமாக உபாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்க திருப்பி கொள்ளுங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும் போது 9வது வசனம், அங்க ஒரு வசனத்தை வாசிங்க. அவன் தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம், அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். பாருங்க, அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்று உனக்கு குறைபடாதமான தேசம். ஒன்று உனக்கு குறைபடாத தேசம். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. அது கோதுமையும் கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம், அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது 10வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீ புசித்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில், அப்போ அது தாழ்ச்சி, அந்த தேசத்துக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் ஏத்திலிருந்து கானானுக்குள்ள அந்த போகிற அந்த தேசத்தை குறித்து சொல்லப்படுது. நீ ஒன்று உனக்கு குறைபடாதமான தேசம், உனக்கு என்ன நினைச்சாலும் உனக்கு குறைபடாத தேசம் சோதரம். ஆகையா நீ அந்த தேசத்தில் இருக்கும்போது திருப்தி அடைந்திருக்கையில, இன்னைக்கு அநேக வாழ்க்கையில எதை எடுத்தாலும் திருப்தி இல்லை. குடும்ப வாழ்க்கையில திருப்தி இல்லை, கையின் பிரயாசத்துல திருப்தி இல்லை. அதுதான் குறை. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை சோதரம் யாருடைய வாழ்க்கையில ஆண்டவர் இப்படியாய் திருப்தியாய் நடத்துகிறார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். முதலாவது நம்முடைய குறைகளிலிருந்து வந்ததான சூழல் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஆண்டவரே, எவ்வளவு நெருக்கத்தில் இருந்தேன், எவ்வளவு போராட்டத்தில் இருந்தேன், எவ்வளவு பாடுகள் இருந்தேன், என்னை ஆசீர்வதித்திருக்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர், என்னை உயர்த்திருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு இருதயத்தை கர்த்தர் தருவாராக. ஆண்டவர் எனக்கு எதை தந்துட்டாரு, ஆண்டவர் எனக்கு எதை செய்துட்டாரு, ஆண்டவர் எனக்கு இப்படி செய்துட்டாரு அப்படின்னு முறுமுறுக்காதீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்திலிருந்து கானானுக்குள்ள வரும்போது முறுமுறுத்து தேவனை கோபம் ஊட்டினார்களாம். முறுமுறுப்பு கோபத்தை மூட்டும். முறுமுறுப்பு கோபத்தை மூட்டுமா? அல்லேலூயா. வீட்டில் இருக்கிற சூழ்நிலைகளை நினைச்சு முறுமுறுத்து கொண்டே இருக்கிறீங்களா? சோதரம் அது கோபத்தை எழுப்பும், கோபத்தை மூட்டும். முறுமுறுக்காதீங்க. சில வேளை கர்த்தர் எனக்கு அனுமதித்திருக்கிறார் இந்த நெருக்கத்தை, இந்த போராட்டத்தை, இந்த விதமான சூழ்நிலை கர்த்தர் எனக்கு அனுமதித்திருக்கிறார். இதன் மூலமாக ஆண்டவரின் சிறையிருப்பை மாற்றப் போகிறார் என்று சொல்லி சோதரம் தாவீது சொன்னது போல நீங்க அந்த முறுமுறுப்புக்கு உங்களை விட்டு கொடுக்காதபடிக்கு, உங்களை விட்டு போடாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். அமைதியா இருங்க. உங்க சிறையிருப்பு ஆண்டவர் மாற்றுவார். உங்களை அடுத்தபடிக்கு நேராக கர்த்தர் உங்களை கொண்டு போக இருக்கிறார். சோதர ராஜா என்கிற ஸ்தானத்தை இழந்து காட்டுக்குள்ளே அலைந்து திரிந்ததான தாவீது இதன் மூலமாக எனக்கு அந்த ஸ்தானத்தை, ராஜா என்கிற ஸ்தானத்தை ஆண்டவர் திரும்ப தரப்போகிறார்.
விசுவாச வார்த்தைகளை சொல்லி ஜெயம் கொண்டது போல சோதரம் குறைவுகள் வரும்போது விசுவாச வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர் குறைவுகளை நிறைவாக்க தேவன் கிருபை தருவாராக. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதா. அடுத்து பார்க்கும்போது சோதரம் ஆண்டவருடைய பிரதான எல்லாரும் இங்க பாருங்க. சோதர வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. சோதரம் ஏன் இந்த குறைகள், ஏன் இந்த குறைகள் என்று சொல்லி சோதரம் நம்ம பார்த்தோம். யாருக்கு இந்த குறைவுகள் இல்லை? யார் ஆண்டவர் குறைவில்லாத நடத்துவார்? சோதரம் பாருங்க. முதலாவது பார்க்க சங்கீதத்தில் வாசிக்கும் போது 23:1 வாசிக்கும் போது சோதரம் யார் ஆண்டவர் குறைவில்லாதபடி நல்ல செழிப்பா நீ திருப்தியா நடத்துவார் என்று சொன்னார். சங்கீதம் 23:1 வாசிக்கும் போது சங்கீதக்காரர் சொல்லுறா, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையே. முதலாவது சொல்லப்படுது கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தரை மேய்ப்பராய் கொண்டிருக்கிறதான ஜனத்துக்கு குறைவில்லாதபடி நடத்துவாராம். கரங்களை உயர்த்தி சொல்லுவான். அல்லேலூயா. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பேன் சொல்லி ஆண்டவர் நல்ல மேய்ப்பனாக இந்த பூமியில வந்தார். நாம் அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம். அந்த ஆடுகளுக்கு அந்த மேய்ப்பன் கொடுக்கிற ஆகாரத்தை திருப்தியாய் சாப்பிடும். ஏன்னா மேய்ப்பன் ஒரு நாள் தன் ஆடுகளுக்கு சோதரம் துரோகம் செய்ய மாட்டான், துரோகம் செய்ய மாட்டான். கரங்களை உயர்த்தி ஆண்டு நன்றி செலுத்துவோமா? கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? சோதரம் அந்த 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 மேய்ப்பன் தன் ஆடுகள் மேல் அக்கறை உடையவன், அந்த ஆடுகள் மேல் கவனம் செலுத்துகிறவன், ஆடுகளை கண்டிக்கக்கூடியவன். சில வேளைகளில் முறிவுகள் வரும்போது அவன் கட்டு போட்டு எண்ணெய் போடுகிறான். அவன் தான் மேய்ப்பன். எனக்கு அருமையான கர்த்தருடைய ஆண்டவன் நல்லவன் நமக்கு மேய்ப்பனாக இருக்கிறான். இந்த கால வேளையில இயேசுவை சொந்த மேய்ப்பனாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாராக இருந்தாலும் இந்த கால வேளையில இயேசுவே என்று கூப்பிடுங்க. எனக்கு என் தகப்பனேன்னு கூப்பிடுங்க. என் மேய்ப்பனே சோதரம், நான் உங்களுடைய ஆடப்பா, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று இயேசு சொன்னார்லவா. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும், விலகி விலகி போகல. சோதரம் அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கும் போது நம்மளே ஒரு குறைவில்லாதபடி நடத்துவார். கரங்களை உயர்த்தி ஆண்டு நன்றி சொல்லும். அல்லேலூயா. ஆண்டவரே அவர் நம்மளை மேய்ப்பனாக இருக்கிறார், மேய்ப்பனாக இருக்கிறார். மேய்ப்படைய ஒவ்வொரு சோதரம் அசைவும் ஆடுகள் புரிந்து கொள்கிறது. ஆண்டவர் நல்லவர். இந்த கால வேளையில அவரை மேய்ப்பராக ஏற்றுக்கொள்வோம். அவரை சோதரின் சொந்த மேய்ப்பன். அவருக்கு ஒரு குறைவு. சங்கீதக்காரன் 23வது சங்கீதத்துல மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கில் வந்தாலும் நான் பயப்படேன், காரணம் அவருடைய கூலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். சோதரன் அந்த மேய்ப்பராக கொண்டதான் அந்த ஆடுகளுக்கு ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்கில் வந்தாலும் நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. காரணம் சோதரம் நம்முடைய மேய்ப்பன் இயேசுவாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டு நன்றி சொல்லும். அல்லேலூயா. மரண நேரத்தில் சில வேளைகளை மரணத்தோடு போராட்டங்கள் இருக்க நேரத்தில் கர்த்தரை துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பொருளாதார சூழ்நிலைகள் என்ன செய்வதுன்னு தெரியாதபடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா நம்முடைய சூழ்நிலைகளை மாறுதல் பண்ணுகிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. கரங்களை உயர்த்தி ஆண்டு நன்றி சொல்லும். கர்த்தரை மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி அந்த நெருக்கமான சூழ்நிலைகளில் விசுவாச வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை துதிங்க. நான் ஒரு குறை வராது, எனக்கு கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், ஒரு குறையும் வராது. ஆண்டோடைய நாம மகிமைப்படுவதாக. என் ஜீவனுள்ள நாளெல்லாம்
நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் அவருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொன்னார் அல்லவா. அவர் காரணம் என்னன்னா, அவர் சோதரம் என் மேய்ப்பராயிருக்கிறார். நான் அவருடைய ஆடாயிருக்கிறேன். நாம் எல்லாரும் அவருடைய ஆடுகள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குறைவிடாத நடத்த வேண்டும் சொன்னால், முதலாவது அவரை நம்ம சொந்த மேய்ப்பனாக நம்ம ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம செவி கொடுக்கும் போது ஆண்டவர் ஒரு குறைபடாத அப்படி நடத்துகிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக பார்க்கும்போது சங்கீதத்தின் புத்தகம் சங்கீதம் 34:10 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது. வாசிங்க. தாழ்ச்சியடைந்து பட்டினி. சங்கீதம் 34:10 வாசிங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. கரங்களை உயர்த்தி ஆடன்னு சொல்லுவோம். முதலாவது பார்த்தோம், கர்த்தரை மீட்பராய் கொண்டிருக்கிறதா ஜனங்களுக்கு குறை வராது. இரண்டாவது, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கரங்களை உயர்த்தி ஆடு நன்றி சொல்லும். அல்லேலூயா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள், அதாவது ஜெபிக்கிற பிள்ளைகள், ஆராதனை செய்கிற பிள்ளைகள். சோதரம், இந்த லாக்டவுன் இந்த நாட்களில் நாம் கர்த்தரை எப்படி தேடுகிறோம்? உண்மையாகவே கர்த்தரை முழு இதயத்தோடு நம்ம தேடுகிறோமா? சிலருடைய தேடுதல் எப்ப இருக்குன்னா, வருஷத்துக்கு சோதரம் 2 நாட்கள், வருஷத்துக்கு 2 நாட்கள். ஒன்று கிறிஸ்துமஸ், அடுத்து நியூ இயர். இப்படி 2 நாட்கள்ல தான் ஆண்டவரை தேடுவோம். தேடக்கூடிய கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்துல உண்டு. பிறந்தாவன்னு செத்தாவன்னு தேடக்கூடியவர்களும் இந்த உலகத்துல உண்டு. சோதரம், சில கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில 1ஆம் தேதி மாத்திரம் ஆண்டவரை தேடுகிறவர்கள் உண்டு. மாசத்துக்கு ஒரு முறை சுவிசேஷருடைய கூட்டங்கள் மற்றபடி இடத்துக்கு போய் சோதர கர்த்தரை தேடிவிட்டு அடுத்து மற்ற 29 நாட்களும் கர்த்தரை தேடாத ஜனங்கள் உண்டு. அப்படி அல்ல. சில சோதர கிறிஸ்தவர்கள் வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையில அந்த குறிப்பிட்ட அந்த 2 மணி நேரம் தேவ சமூகத்துல மாத்திரம் கர்த்தரை பாடுவாங்க, துதிப்பாங்க, பரிசுத்தவான்களை போல் நல்ல வசனத்தை கேட்பாங்க. எல்லாம் சரி. அதுக்கு அடுத்துள்ள ஒரு நாட்களும் கர்த்தரை தேட மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாதுங்க. ஒவ்வொரு நாட்களும் சில மணி நேரங்கள் ஆண்டவரோடு செலவு பண்ணி நாம் பழக வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு நாட்களும் சில மணி நேரங்கள் ஆண்டவரோடு இருக்கிற. ஆண்டவர் சீசர்களை பார்த்து கேட்டாரு, 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்து இருக்க கூடாதா? 1 மணி நேரம் எனக்கு செலவு பண்ணுவாயா? தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவரை தேட வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவருடைய பிரசனத்தை உணர வேண்டும். அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஆண்டு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. இதுதான் சங்கீதக்காரன் சொல்லும் போது, சங்கீதத்திலே 14:2 வாசிக்கும் போதும், சங்கீதம் 53:2 வாசிக்கும் போதும், தேவனை தேடுகிறவர்கள் உணர்வுள்ளவர்கள் உண்டோ என்று சொல்லி கர்த்தர் பரலோகத்திலிருந்து பூமியை கண்ணோக்கி கொண்டிருக்கிறாராம். வாசிங்க பார்ப்போம். உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க, தேவனை தேடுகிறவர்கள் உணர்வுள்ளவர்கள் உண்டோ என்று சொல்லி பார்க்க, கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரை கண்ணோக்கினார். கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரை கண்ணோக்கினார். தேவனை தேடணுங்க. ஒவ்வொரு நாளும் தேடணுங்க. அதிகாலையிலே தேடணும். அதிகாலையை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா. அதிகாலை நேரத்தில் ஆண்டவருக்கு கொடுத்து பழகிறணும். அந்த முதல் மணி நேரம் அது ஆண்டவருடைய நேரம். 5 மணிலிருந்து 6 மணிக்கு சோதரம் குறைந்தபட்சம் 1 மணி நேரம். அதுக்கு நேரம் எவ்வளவு மணி நேரமும் ஆண்டவரோடு செலவு பண்ணுங்க.
சிறு பிள்ளைகள் சோதரம் படிக்கிற பிள்ளைகள் 1/2 மணி நேரம் ஆண்டவரோடு குறைந்தபட்சம் ஒரு 1/2 மணி நேரம் சோதரம் நீங்க பாடி கர்த்தரை துதித்து வேதத்தை வாசித்து அப்படி பிரசனத்தோடு நீங்க படிக்க ஆரம்பிங்க. அந்த படிப்புல தேவனுடைய ஆசீர்வாதம் கரை இருப்பதை பார்க்க முடியும். வேலை செய்கிறவங்களை நீங்க வேலை செய்கிற இடத்துல நீங்க வேலைக்கு போறீங்களா, அந்த இடத்துல நீங்க தெய்வ பிரசனத்தோடு பாடி கர்த்தரை ஆராதித்து பாருங்க. சோதரம் அந்த நாள் முழுவதும் அந்த வேலையில தேவனுடைய பலத்த கரம் இருப்பதை நீங்க உணர முடியும். கரங்களை உயர்த்தி ஆண்டு நன்றி செலுத்தோம். அல்லேலூயா. அவர்களுக்கு ஒரு குறை வராதுங்க. ஒரு சிறு பையன் இருந்தானா, ஒரு சின்ன கதையை சொல்லி சோதரம் விளக்க விரும்புகிறேன். ஒரு சிறு பையன் இருந்தான் சோதரம். அவன் தகப்பனிடத்தில் நல்ல பாசமா இருக்கக்கூடியதான ஒரு சின்ன தம்பி சோதரம். காலையில எழும்பும் போது அப்பா ஆபீஸுக்கு அவசரமா கிளம்பி போயிருவாரு. சோதரம் அப்பாட்ட பேசுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நான் இப்ப பிஸியா இருக்கிறேன்டா, நான் கிளம்புறேன்டா, அப்பான்னு கூப்பிட்டா என்னடா சொல்லு, நான் இப்ப பிஸியா இருக்கிறேன், ஆபீஸுக்கு கிளம்பிட்டு இருக்கிறேன். சோதரம் பேச முடியல. அப்பாட்ட ஏதாவது கொஞ்ச நேரம் பேசலன்னா பேசுவதற்கான வாய்ப்பு இந்த தகப்பனார் கொடுக்கல. சோதரம் சாயந்தரம் வந்தாச்சுன்னா தகப்பனார் ரொம்ப டயர்டா ஆடுவாரு. சோதரம் டயர்டா வரும்போது என்னடா சொல்லு, ரொம்ப டயர்டா இருக்கிறப்பா. சோதரம் சில வேளைகளில் ரொம்ப லேட்டா தகப்பனார் வருவாரு. அதனால தகப்பனார்கிட்ட பேச முடியல. ஆனா நல்ல கை நிறைய சம்பளம் வாங்குறவர், எப்பவுமே நல்ல பிஸியா இருக்கிறவர், வீடு தோட்டங்கள் துறவுகளை தன்னுடைய கையின் பிரயாசத்தினால வாங்கி தன் பிள்ளைகளுக்காக சோதரம் சேகரிக்கிறார். ஒரு நாள் சோதரம் எப்படியாவது அப்பாட்ட பேசணும்னு விரும்புகிறார், ஆனா பேச முடியல. ஒரு நாள் சோதரம் ஸ்கூல் பஸ் வரும்போது அப்பாட்ட, அப்பா எங்க ஸ்கூலுக்கு முன்னாடி தானே போறீங்க, ஆபீஸுக்கு ஸ்கூலுக்கு முன்னாடி தானே போறீங்க, உங்க கார்ல நான் வரேன்ப்பா அப்படின்னு. சோதரம் தகப்பனாரும் தன்னுடைய மகன் ஆசையாய் கேட்கிறாரு என்று சொல்லி, வாப்பா நீ என் கார்ல வா, நான் கூட்டிட்டு கொண்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்ல ஃப்ரெண்டில் உட்கார்ந்துருந்தார். தகப்பனார் கார் ஓட்டி கொண்டிருந்தார். சோதரம் அப்போ பையன் அப்பாட்ட கேட்கிறான், அப்பா சோதரம் உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவுப்பா சம்பளம் அப்படின்னு கேட்டான். தகப்பனாருக்கு என்னடா இதுவரையிலும் யாரும் கேட்க முடியாத ஒரு கேள்வியை கேட்டுட்டான்னு சொல்லி ஒரு பெரிய அமௌண்ட்டை சொன்னார். ஒரு நாளைக்கு எனக்கு எவ்வளவு சம்பளம்ப்பா அப்படின்னு. ஒரு நாளைக்கு எனக்கு 1000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொன்னான். அப்படின்னா அவன் கேட்கிறான், சோதரன் அப்பா அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவுப்பா சம்பளம் அப்படின்னு. அவர் சொல்றாரு, எவ்வளவு ரூபாப்பா அப்படின்னு சொல்லி, குறைந்தபட்சம் 100 ரூபான்னு வச்சுக்கிடுவோமே. நான் சொல்றாரு, மகன் கேட்கிறான், அப்பா அந்த 100 ரூபாய் நான் தாராப்பா, என்னோட 1 மணி நேரம் நீங்க செலவு பண்ண முடியுங்களா அப்படின்னு. இது சற்றும் எதிர்பார்க்காத தகப்பனுடைய இருதயம் உடைய ஆரம்பித்தது. என்னப்பா நீ இப்படி சொல்ற, எல்லாமே நான் உனக்காக தான் அப்பா, நான் இவ்வளவு தூரம் நான் உழைக்கிறேன். ஆனா மகன் கேட்டான், எவ்வளவு தூரம் உழைக்கிறீங்கப்பா, இது எல்லாவற்றையும் பார்க்கலாம், நீங்க என்னோடு பேச எனக்கு என்னோடு பழகுவதற்கு நீங்க எனக்கு இடம் கொடுக்கலையப்பா, இதெல்லாம் சோதரன் சம்பாதித்தது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கிறது என்று சொல்லி, அப்போதான் தன்னுடைய உணர்வை தகப்பன் உணர்ந்து கொண்டான். சோதரம் பையனுடைய எதிர்பார்ப்பு, சோதரன் நான் அவனோடு செலவு பண்ண வேண்டும் என்று சொல்லி. இதே போலதாங்க நம்முடைய சூழ்நிலைகள் சில வேளைகளில் வேலை பொழுக்கள் என்று சொல்ல அதிகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஓடிக்கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டவரை மறந்தே ஓடிக்கொண்டிருக்கிறோம். சோதரம் பிள்ளைகளுக்காக சொல்றோம், ஆனா பிள்ளைகள் எதிர்பார்க்கிறது வேற. நான் அப்பாவோடு இருக்க வேண்டும், நான் வீட்டில் அன்பா இருக்க வேண்டும், ஐக்கியமாக இருக்க, பிள்ளைகளோடு நேரத்தை செலவு பண்ணுங்க. அல்லேலூயா.
ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறவர். கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா? இந்த கால வேளையில் தேவனை தேடுகிற உணர்வை தேவன் இந்த கால வேளையில் தருவாராக. இதுவரையில் எப்படி தேடணும் என்பது நமக்கு தெரியாது. ஆனா இனி உள்ள நாட்களில் அதிகமாய் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாய் காணப்படுவோம். நேரத்தை செலவு பண்ணுவோம், ஜெபிக்க பழகி கொள்ளுவோம், தேவனோடு நேரத்தை செலவு பண்ணுவோம். பாடலை பாடி கர்த்தரை ஆராதிங்க, வேதத்தை வாசிங்க, அந்த வார்த்தைகளுக்கு முழுமையை அர்ப்பணித்து பாருங்க. ஆண்டவரை தேட 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 அவனுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை குறைபடாதபடி நடத்துவாரா. கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவாங்க. அல்லேலூயா. யார் பட்டினியா இருந்தாலும், யார் நெருக்கமாக இருந்தாலும், யார் என்ன சொல்லினாலும் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரே நன்மை குறைபடாதபடி நடத்துகிறார். கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவாங்க. அல்லேலூயா. அந்த பஞ்ச காலத்துல எலியாவை குறித்து வேதம் சொல்லுகிற பஞ்ச காலம், தேசத்துல கொடிய பஞ்சம், தேசத்துல கொடூரமான பஞ்ச காலத்துல அந்த ஆண்டவரை தேடுகிற எலியாவை போஷிக்கும்படியாக கர்த்தர் ஒரு காகத்தை ஏற்படுத்தி கொண்டுதானாம். கர்த்தர் ஒரு காகத்தை, அது அப்பவுமே இறைச்சியை கொண்டு கொடுத்துச்சான். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரே நன்மை குறைபடாதபடி நடத்தினார். அதே ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரே நன்மை குறைபடாதபடி நடத்துகிறதே. அப்படின்னு விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சோதரம் அதே தேவன் சோதரம் ஒரு நன்மை. அப்பவுமே இறைச்சியும் அந்த பஞ்ச காலத்துல அப்பவும் கிடையாது, இறைச்சியும் கிடைக்காது. ஆனா அந்த ராஜ அரண்மனையிலிருந்து இங்கே தேவனுடைய ஊழியக்காரருக்கு அது அப்பவுமே இறைச்சியும் கொண்டு கொடுத்துச்சான். பாருங்க சோதரம், இது பொதுவா அந்த காக்கைகள் அர்த்தம் எடுத்து அது சோதரம் வாங்கி தின்னுதான் பழக்கம், திருடி தின்னுதான் அது பழக்கம். ஆனா சோதரம் இங்க கொடுத்து பழகுது. ஆண்டவர் ஆராதிக்கிற தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைவிடாதபடி நடத்துகிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் யாருக்கு ஆண்டவர் ஒரு நன்மை குறைபடாதபடி நடத்துகிறார் என்று சொன்னால், நீதிமொழிகள் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தரித்திரர்களுக்கு நாம் கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்மை குறைபடாது. வாசிங்க. தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சியடையான், தரித்திரருக்கு கொடுக்கிறவன் தாழ்ச்சியடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விலக்குகிறவனுக்கு அநேக சாபங்கள் வரும். தன் கண்களை ஏழைக்கு விலக்குகிறவனுக்கு அநேக சாபங்கள் வருமா. தரித்திரவனுக்கு கொடுக்கிறவன் தாழ்ச்சியடையான். நம்முடைய சுற்றில எத்தனையோ கஷ்டப்படுகிறவங்க இருக்கிறாங்க. நாம் அவர்களுக்கு நாம் ஏதாவது வகையில நாம் உதவி செய்கிறவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய கரங்களை நாம் அவர்களுக்கு நேராக நம்ம நீட்டுகிறோமா? தாழ்ச்சி அடையா. கர்த்தரை மேய்ப்பராய் கொண்டிருக்கிற போது எப்படி தாழ்ச்சி அடையாம இருக்கிறோமோ, கர்த்தரை தேடும் போது எப்படி தாழ்ச்சி அடையாம இருக்கு. அது போல ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, நீ தரித்திரருக்கு கொடுக்கணும். உன் தேசத்துல சோதர ஏழைகள் தரித்திரர்கள் இல்லாமல் இருப்பதில்லை, அவர்களுக்கு உன்னால முடிந்த உதவி செய்யணும். உன் சகோதரர்கள் தரித்திரா இருப்பானா, அவங்களுக்கு உதவி செய்யணும். சோதரன் நம்முடைய சபையிலையும் ஏழைகளுக்கு என்று சொல்லிய ஒரு பண்டு உண்டு. அநேக சோதரன் நாங்கள் இருக்கிறதான அந்த கிராமத்தை சுற்றிலும் சோதரம் அநேக சோதரம் பெற்றோர்கள், வயது முதிர்ந்தவர்கள் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட நிலைமையில சோதரன் அடுத்த நேரத்துக்கு சாப்பாடு இல்லை, என்ன செய்வது தெரியாதபடிக்கு இருக்கிற அநேக சோதரம் குடும்பங்கள் உண்டு. ஆனால் சோதரம் அவர்களுக்கு உதவி செய்ய சோதரம் சபையில சொன்னேன். எனக்கு மிகவும் தெரிந்ததான ஒரு ஊழியக்காரர் அப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்காக சோதர சாப்பாட்டு காரியங்களில சோதர உதவி செய்கிறாங்க. கொஞ்சம் சமைக்க முடிந்தவர்களுக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான பொருட்களை உதவி செய்கிறாங்க. சமைக்க முடியாதவங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 நேரம் சாப்பாடை அவங்க கொடுக்குறாங்க.
அவர்கள் இந்த காரியத்தை என்னோடு கூட பகிர்ந்து கொண்ட போது நான் சபையில சொல்லி எங்களால் முடிந்த ஒரு சின்ன உதவியை மாதந்தோறும் நாங்கள் சொல்கிறோம், உங்களுக்கு தருகிறோம் என்று சொல்லி மாதம் மாதம் ஒரு சிறிய அமௌண்ட்டை கொடுப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டு என்று சொல்ல அல்லேலூயா. அநேக சபையில் வருகிற அநேகர் சோதர் 100 ரூபாய், அவர்களால் முடிந்த 100 ரூபாய், அவர்களால் முடிந்த 200 ரூபாய், 500 ரூபாய் என்று சொல்லி உதவி செய்வர்களுக்காக அந்த இருதயத்திற்காக என் ஆண்டவரை துதிக்கிறேன். கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோம் அல்லேலூயா. அதுக்கு சபையில சோதரம் பொறுப்பாக ஒருவரை வைத்திருக்கிறோம். சோதரன் சபையில பாபு சார் அதற்கு பொறுப்பாக இருக்கிறார்கள். சோதரம் இடத்துல வருகிற பணத்தை நான் அவங்ககிட்ட கொடுத்துருவேன். அவங்க சேர்ந்து மாசத்துக்கு ஒரு முறை அந்த அமௌண்ட்டை தருவாங்க. நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஏதாவது வகையில் நம்முடைய ஏழைகளுக்கும் நாம் உதவி செய்ய வேண்டும். மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது அவர்கள் மனதார் நம்மளை ஆஸ்வதிப்பாங்க. இந்த பழைய காலத்துல அந்த ஆட்களுக்கு உதவி செய்யும் போது, சோதரம் வயதான ஆட்களுக்கு உதவி செய்யும் போது அவங்க மனசுல இருந்து ஆஸ்வதிப்பாங்க. உன் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்கப்பா, நீ நல்லா இருப்ப, உன் பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருப்பாங்க. அந்த வயது முதிர்ந்த நிலையிலிருந்து உள்ளத்திலிருந்து அப்படியே ஆசுவார்த்தை சோதரம் தருவதை பார்க்க முடியும். அது எங்க போகும்? பரலோக தேவனிடத்துல போகும். ஆண்டவர் அதை கண்ணோக்குகிறவராக இருக்கிறார். கரங்களை வைத்து நன்றி சொல்வார் அல்லேலூயா. நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? வேதம் சொல்லி தரித்திரர்களுக்கு கொடுக்கும்போது நீ ஒரு நன்மையும் உன் சந்ததிகளுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாதபடிக்கு ஆண்டவர் நடத்துவார். நமக்கு அந்த கொடுக்கிற இறுதியை நமக்குள்ள வேணுங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்கிற இறுதியும் வேணும். ஐயா சதுரம் சில நேரங்கள்ல ஐயா எனக்கு ரொம்ப பசிக்குது ஐயா, எனக்கு ஒரு சாப்பாடு தாங்கன்னா சோதரம் அவங்களுக்கு சோதரம் சாப்பாடா வாங்கி கொடுங்க. பைசாவா கொடுத்தா அவன் குவார்டரை வாங்கிட்டு போயிடுவான். உதவி செய்யுங்க. சில நேரம் டீ குடிப்போம் நிற்போம். சோதரம் ஐயா எனக்கு டீ வாங்கி கொடுங்க சோதரம். ஏன்னா நாம ஒரு நாள் அந்த சூழ்நிலையில கடந்து வந்திருக்கிறோம். சில வாழ்க்கையில ஐயா எனக்கு டீ குடிச்சா நல்லா இருக்குமே, ஆனா டீ குடிக்க காசு இல்லையே என்கிறான சூழ்நிலை வழியாக கடந்து வந்த பாதைகள் எனக்கு உண்டு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சொல்ற ஆண்டவர் ஏன் நம்மளை உயர்த்தி இருக்கிறார்னா, ஏன் இந்த சிறுமையின் வழியை கடந்து வந்திருக்கிறார்னா, இன்னைக்கு மற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்யணுங்க. அதை 4 பேர் சோதரம் பார்க்கணும், பப்ளிக் இது பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சு செய்யக்கூடாது. நீ கொடுக்கிறத வலது கை கொடுக்கிறத இடது கை அறியாது இருக்கணும். பரலோகத்தின் பலன் மிகுதியா இருக்கணும்னா அந்த ரங்கமா செய்கிற உன்னுடைய காரியத்துக்கு ஆண்டவர் பகிரங்கமா உனக்கு தருவார், பகிரங்கமா பதில தருவார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. சோதரம் ஆண்டவருடைய இருதயம் அதை எதிர்பார்க்கிறது. ஆண்டவருடைய இருதயம் அதை எதிர்பார்க்கிறது. சோதரம் 3 காரியங்களை நாம் பார்த்தோம். நான் தாழ்ச்சி அடையேன், எனக்கு ஒரு நன்மை குறைபடாதபடி இருக்க வேண்டும்னா, முதலாவது கர்த்தரை மீட்பராக இருக்க வேண்டும். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். அவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படித்திருக்கும் போது கர்த்தர் நம்மளை மேன்மையாக நடத்துவார். 2வது கர்த்தரை தேடணுங்க. ஒவ்வொரு நாட்களும் தேடணும். சின்ன பிள்ளைகளை ஜெபிக்க பழக்கணும், வேதம் வாசிக்க பழக்கணும், வேதம் வாசிக்க பழக்கணும், ஜெபிக்க பழக்கணும். இன்னைக்கு குடும்ப ஜெபங்கள்ல பிள்ளைகளை ஜெபத்துல பழக்கணும். பழக்கம் இல்லாத ஒண்ணு நம்ம செய்ய முடியாதுங்க. இன்னைக்கு என் பிள்ளைகள் ஜோம் பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைகளுக்கு தெரியும். ஸ்கூல்ல படிக்கும் போது நம்மளை அந்த ஸ்கூல்ல டீச்சர்ஸ் நம்ம ஒவ்வொரு எழுத்தை எழுத வச்சு பழக்கினாங்க. வாசிக்க சொல்லி பழகினாங்க. பழகும் போது தடுமாறதான் செய்வோம். சைக்கிள் ஓட்டி பழகும் போது தடுமாறி எத்தனையோ முறை கீழே விழுந்திருக்கிறோம். சோதரம் ஆனா பழகணும். ஜெபிப்போம், ஆராதனையில ஆராதிக்கவும், உண்மையிலும் தாழ்மையிலும் பழகணுங்க. பழக அவனுடைய அன்பை ருசிக்கணும். உணர்வு வேணும்.
நான் ஆண்டவரை தேடணும். இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணல, இன்னைக்கு அந்த ஒரு உணர்வு வேணும். இன்னைக்கு நான் வேதத்தை வாசிக்காம நான் எதையும் செய்ய மாட்டேன், நான் ஜெபிக்காம ஆண்டவருக்கு சில மணி நேரங்களை கொடுக்காம நான் எதையும் செய்ய மாட்டேன் என்கிற உணர்வு இருந்தா நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு குறைவும் வராதபடி நடத்துவாரா. மூன்றாவது, தரித்திற்கு கொடுக்கணும். மற்றவங்களுக்கு நம்மளை விட கஷ்டப்பட எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சுதரம் பொருளாதாரத்தில் மாத்திரம் இல்லைங்க, சில வேளை மனம் உடைந்து போயிருப்பாங்க, சில வேளைகளை மனம் உடைந்து போயிருப்பாங்க. என்பதை யாராவது ஒரு ஆறுதலாய் பேச மாட்டார்களா என்று சொல்லி அதுவும் ஒரு தரித்திரமான சூழ்நிலை தாங்க. இந்த பாதை வழியை கடந்து வந்தவர்களுக்கு தெரியும். எல்லாரும் என்ன கண்டாலும் எரிச்சல் படுறாங்க, எல்லாரும் என்ன கோபப்படுறாங்க. கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுவார். அது ஒரு சோதரம், அந்த தாழ்ச்சி, அந்த குறைவை மாற்றுங்க. பணத்தினால மாத்திரம் என்று சொல்லி நினைக்காதீங்க. நம்முடைய சோதரம் அன்பான வார்த்தைகள்னால சோதரம் அவருடைய தரித்திரத்தை மாற்ற முடியும். வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை நம்மளை தரித்திரத்திலிருந்து ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும். தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையை கொடுக்கணும். அந்த வார்த்தையை கொடுக்கும் போது நம்முடைய தரித்திரங்கள் மாறும். இயேசுடைய வார்த்தை தரித்திரத்தை மாற்றுங்க. அந்த வார்த்தையை நம்ம கொடுக்கணும். சாப்பாட்டை சொல்றோம், வெறும் சரீரத்துக்கான ஆகாரத்தை மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆகாரத்தையும் கொடுக்க வேண்டும். தரித்திரம் மாறும். அன்று ஒரு குறைவிடாதபடி நடத்துவார். கண்களை விடி ஜெபமா எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி எல்லாமே எதில் குறைபட்டிருக்கிறோம் நம்மை நாமே நாம் நிதானித்து பார்ப்போம். கர்த்தரை சொந்த மெய்ப்பனாக நம்ம கொண்டிருக்கிறோமா? உண்மையா, நாம் கர்த்தரை சொந்த மெய்ப்பனாக கொண்டது உண்மைதான். ஆனால் சில காலங்கள் நான் அவரை விட்டு தூரமாக இருக்கிறேன், நான் தூரமா நிற்கிறேன். இன்றைக்கு நான் என்னுடைய மேய்ப்பன் என்று சொல்கிறோம், நான் சொல்லுவதற்கு தகுதி இல்லாதவனாக இருக்கிறேன் என்று சொல்றீங்களா? ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, நான் எல்லாவிட்டா நான் இதுவரையிலும் சோதரம் என் மேய்ப்பன் என்று சொல்லுகிற ஒரு இதை நான் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தான். ஆண்டவரே சோதரன், நான் இந்த நாட்களிலே உம்மை சொந்த தெய்வமாக, என்னுடைய சொந்த தெய்வமாக, என்னுடைய சொந்த மேய்ப்பனாக உம்மை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்களுடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார். ஒரு வேளை பின்மாற்றத்தினாலே நான் தூரமாய் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய பின்மாற்றத்தினாலே ஆண்டவரே, என்னுடைய பாவத்தினாலே, என்னுடைய போராட்டத்தினாலே நான் உம்மை விட்டு தூரமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவளா இருப்பேன்னு சொன்னால் இந்த வேளையில உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உம்மை விட்டு நான் தூரமாக இருக்கிறப்பா, ஒரு நாட்கள் உம்மை மேய்ப்பனாக, ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற பிள்ளையாக, உம்மை துதிக்கிற பிள்ளையாக, உமக்கென்று கொடுக்கிற பிள்ளையாய், ஊழியர் செய்கிற பிள்ளைகளாக, ஆண்டவர் ஊழியக்காரனுக்கு உறுதுணையாக, ஆண்டவரே மோசேக்கு ஆரோனும் ஊரும் இருந்தது போல இருந்தேன் ஆண்டவரே. ஆனால் இந்த நாட்களிலே சோத்ர ஆண்டவரே, நான் அப்படி இல்லை ஆண்டவரே. தன்னுடைய குறைகளை ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து விட்டு விடுவோம். என்னை மன்னிங்கப்பா, இந்த நாட்களில் போ ஆண்டவரே, உம்மை சொந்த மேய்ப்பனாக, ஆண்டவரே என்னை சொந்த மேய்ப்பனாக நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. நான் உம்முடைய பார்வையில் ஒரு ஆடாக இருக்கிறேன் ஆண்டவரே. என்னை ஒரு குறைவின்றி என்னை நடத்துங்கப்பா. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது தேவனை தேடுகிற உணர்வு. நான் ஆரம்பத்தில் நல்ல ஜெபம் உண்மைதான்ப்பா. ஆரம்பத்தில் பல மணி நேரங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்தது உண்மை. ஆனால் இன்னைக்கு எனக்கு ஜெபம் இல்லைப்பா. உம்மோடு செலவு பண்ணுவதற்கு நான் தூரமா நிற்கிறேன் ஆண்டவரே, என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. தன்னுடைய குறைகளை ஆண்டு விட்டு அறிக்கை செய்து விட்டு விடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டு இரக்கம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். எனக்கு ஜெபிக்கணப்பா, எனக்கு இந்த ஜெப ஆவி வேணாப்பா. நான் பல மணி நேரம் ஜெபிக்கிறவனாக இருக்கணப்பா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். அநேகரோடு பேசுகிறதை, இந்த வார்த்தையின் மூலமாக ஸ்தோத்திரம் அநேகரோடு இடைபெடுவதை நான் என் ஆவியில உணர்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுது. குறைகளை நான் அந்த 1 மணி நேரமா 2 மணி நேரங்கள் ஆண்டவரோடு செலவு பண்ணாம நீ எதையுமே செய்ய மாட்டாப்பா. அல்லேலூயா.
ஹல்லேலூயா. சோதர குடும்ப ஜெபங்கள் ஏதோ ஒரு பேருக்கு, ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமா, ஏதோ ஒரு சோதனை, இது கொஞ்ச நேரம். ஆனா சோதரன் தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத பார்வைகள், டிவியில எவ்வளவு நேரம் சோதரன், களியாட்டங்கள் எவ்வளவு நேரம் சோதரம். ஆண்டவர் சம்பவத்தில் அறிக்கை செய்து இதை விட்டு விடுங்க ஆண்டவரே, நான் இதை தவறு நான் உணர்கிறேன்ப்பா, ஆண்டவரே சோதரனை மன்னிங்கப்பா, இதனால நான் பல குறைவுகளை நெருக்கத்தில் இருக்கிற உணர்கிறேன். தேவனை தேடியவர்களுக்கு குறைவில்லை. நெருக்கத்தில் தேடுங்க, தேவைகள் மத்தியில தேடுங்க, போராட்டத்தின் மத்தியில் ஆண்டவரை தேடுங்க. தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. அந்த உணர்வை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவனை தேடுகிற உணர்வு உண்டோ என்று சொல்லி கர்த்தர் பார்க்கிறார். கடைசியாக சொல்லி ஏழ்மையானவர்களுக்கு உதவி செய்யுங்க. தரித்திரர்களுக்கு கொடுக்கிறவர்களுக்கு குறைவில்லைங்க. தரித்திரங்களுக்கு, மற்ற ஏழைகளுக்கு நீங்க கொடுத்து உதவி செய்யுங்க. அவர்கள் அற்பமா எண்ணாதீங்க, ஏளனமா பார்க்காதீங்க. சோதரம். ஆண்டவர் நல்லவர். அவர்களுக்கு கொடுக்கும்போது நம்மை, நம்முடைய பிள்ளைகளை ஆண்டு ஆஸ்வதிக்கிறார். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. இந்த வார்த்தைகளோடு இடைப்பட்டபடி நன்றி செலுத்துகிறப்பா. ஒரு குறைபடாதபடி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை உயர்வை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா தடைகளும் மாற்றுங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் இந்த ஆராய்ச்சி கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் பரிசுத்தம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இப்போது எப்பொழுது சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இதை பார்ப்பது மாத்திரமல்ல, நீங்கள் மற்ற உங்கள் நண்பர்களுக்கும் இதை சோதரம் நீங்கள் அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அந்த வார்த்தையினாலே புதிய பலனை அபிஷேகத்தை தேவன் கொடுப்பாராக. God bless you. Praise the Lord.